ஆனால் 10 ரூபா 15 ரூபா போகுதுன்னைக்குள்ள மஞ்சள் குளரிமோ இது 15 ரூபா இது சும்மா போய் மூடி இருக்கு போல சும்மா மூட வெயில் அடியோட பேர்ந்திருந்தால் அந்த பக்கத்தில் பக்கத்தில் சரி சரி அந்த குட்டியும் முறிஞ்சு போச்சு. அது அடியோடலாம் அப்படி இந்த வாழையும் குள்ள வராது செய் வராது அடியோட பேர்ந்துடுது. சிலது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோ கிலோ இது ஒரு ரூபா. ஒரு வாழையும் முறிஞ்சாதான் உண்டு. ஒரு காரணா ஒரு வெளிச்சம் ஒன்றுமே இல்லை. ஹலோ வணக்கம் உறவுகளே, நான் வசந்தனேஷ். இன்றைக்கி நாங்கள் மக்களை வந்து எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் சிறுப்பட்டி ஊரில் நிற்கிற வந்து பாருங்க மழை வந்து பெய்யுது. அதுக்கு பின்னால் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு வாழை மரங்கள் செம காத்தடிக்குது. எவ்வளவு வாழை மரங்கள் வந்து வேறங்க வந்தால் பின்னால் அப்படி அடியோடு வந்து அப்படியே பிறண்டு போயிருக்குது. இந்த புயலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய மரங்கள் வந்து இந்த செடி கொடிகள் மரக்கடிகள் இந்த வாழை மரங்கள் எல்லாம் வந்து அழிஞ்சு போயிருக்குது. அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கி இந்த வாழை மரம் பற்றி பார்க்க போகிறோம். என்ன மாதிரி வந்து இந்த இழப்பாடு வந்துருக்க சொல்லி இந்த தோட்டத்துக்கு உரிய ஒரு ஐயா நிற்கிறாரு. அப்படியே கேட்டு தெரிஞ்சு பார்ப்போம். முக்கியமாக ஊரில் வந்து எங்கள் சேனலுக்கு முதல் யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஊர் வந்து சிறுப்பட்டி மேற்கு. பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளவு வாழை மரங்கள் வந்து பாருங்க வந்தால் அப்படியே தர மாட்டமாக அப்படியெல்லாம் கீழே கிடக்குது. ஐயாண்ட மோட்டர் பைக் இங்கே நிற்கிது. ஏன்னா இது வந்து என்ன வாழைன்னு சொல்லி எங்களுக்கு சரியாக தெரியலை. நான் நினைக்கிறேன் காய் வாழையும் இருக்கலாம், பழம் சம்மந்தமான வாழையமாக இருக்கலாம். ரெண்டு சைட்டும் வாழையா. சிறுப்பட்டி நீர்வேலி எல்லா இடம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வாழாம் கூட நிற்கும். இந்த லைனில் வந்து அப்படி நாங்கள் பார்த்துட்டு வர மாதிரி அப்படியே நீட்டுக்கு ஃபுல்லாக அப்படி வாழை. அதே மாதிரி இந்த இஞ்சால பாருங்கோ உதுக்குடியெல்லாம் வந்து பார்த்தா மாட்டேன். நான் வார வழியிலே வந்து பாருங்கோ அப்படி அடியோட அப்படியே பிறண்டு போச்சுதான். இந்த பார்த்தீங்களா எல்லாம் ஏண்ணா இதெல்லாம் வந்து அவைகளுக்கு எவ்வளோ நட்டமாக இருக்கும். அப்படி உள்ளுக்கெல்லாம் ஃபுல்லாக இதுக்கெல்லாம் உள்ளே போனோம்னால் சில வாழை மரம் அப்படியே தர மாட்டேன். நான் என்ன வர்றது இதில் வந்து நான் இடையில முறிஞ்சிருக்குது, அடியிலையும் முறிஞ்சிருக்குது. சிலது பார்த்தீங்கன்னா இடையில போயும் அப்படியே முறிஞ்சிருக்கு. பார்த்தீங்களோ எல்லாத்தையும் நாசமாகி போட்டுது. ரைட், இப்படி நாங்கள் இப்போ உள்ளே போவோம்மா. உண்மையாக வந்து பார்க்க போனால் இனி வந்து வாழைப்பழமாக இறக்கட்டுக்கும் வாழைக்கொழியாக இறக்கட்டுக்கும் கண்டிப்பாக வந்து நிறைய விலை வந்து இனி போகும். ஏன்னா அவ்வளோத்துக்கு எங்களோட யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல இலங்கையிலே வந்து எல்லா வாழை மரமும் என்ன சொல்கிறது முறிஞ்சு போட்டுதா என்ன சொல்லலாம். ஓகே, இப்படி நாங்கள் அந்த ஐயாட்ட போவோம் பாருங்கண்டா. இப்போ தான் வந்து எல்லாம் கிளியர் பண்ணி எல்லாம் துப்புரவு செய்யணும். ஆமாம், எல்லாம் உழ போட்ட வாழை எல்லாம் சரியா. அப்படியே அடியோட சரி என்ன ஐயா எல்லாம் அப்படி என்ன கடவுளே. பெரும்பாலும் என்னென்ன வாழை இருக்குது பொறுங்க வாரம் கிட்ட வாரம் பொறுங்க வாரம். கதலையும் விரதையும் என்ன. ஓகே, நாங்கள் இப்போ வந்து பார்க்குற வாழை வந்து பார்த்திங்கன்னா கதலையும் விரதையுமா வேறு வேறு இனம் வாழையும் இங்கே நிற்கும். மேற்கொண்டு எல்லாத்தையும் நாங்கள் விவரமாக பார்ப்போம். இப்போ மாதிரி இருந்தால் வானமெல்லாம் அப்படி இருட்டி இருந்தால் ஒரு வெளிச்சம் ஒன்றுமே இல்லை. பார்த்தீங்களா, தொடர்ந்து இப்போ ஒரு 10 நாளுக்கு மேலே எல்லாமே கஷ்டம்தான். அவ்வளோதுக்கு மழை. ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்துக்கு வந்து உரிய ஐயா வந்து நிற்கிறாரு. நாங்கள் இப்போ விளக்கமாக என்ன நடந்ததுன்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து விவரமாக பார்ப்போம். ஐயா வணக்கம். 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 நீங்கள் வந்து நான் இந்த ஊரா நீங்கள்? நான் சொந்தம் மாவட்டம் பீமங்காவும் 84ஆம் ஆண்டு சரியான செய்யணும். ரைட், ஓகேயா. இது வந்து சிறுப்பட்டி மேற்கு நீர்வேலி. ரைட், ஓகேயா. என்ன மாதிரி வந்து சொல்லுங்க. இப்போ என்ன அந்த எவ்வளவு வாழை உங்கள்கிட்ட நின்றுச்சுது? இப்போ என்ன மாதிரி 10 பரப்பு வாழை நிற்குது. அப்படியே முன்னுக்கு வாங்க. என்னண்டு 10 பரப்பு வாழை நிற்குது எங்கள்கிட்ட. நான் வந்து கணக்கு இப்போ எல்லாம் குறைஞ்சி போட்டேன். எல்லாம் குறைச்சிட்டீங்க? ஒரு 4000 கண்டு கிட்ட 5000 கண்டு கிட்ட விட்டுட்டேன். எல்லாம் கிடைச்சிது. வாழை கூட விற்குது இல்லையாங்க. 20 ரூபா ஒரு கிலோ. 20 ரூபா நல்ல குலை. ஒரு கிலோ 20 ரூபா போகுது தரங்க. மற்ற கிலோ கணக்கு. ரைட்டு, கிலோ 100 ரூபா. எப்போவுமே அப்படி தான் விலை போகும். இப்போ அப்படி தான் போகுது. அப்புறம் 6 மாதமாக போகுது. அப்படி தான் போகுது. ஏன்னா அப்போ நட்டம் தானே. அப்படி நட்டம் தான். இது மொத்தமாக எத்தனை வரப்பு காணி? 10 பேரப்ப நம்மளுக்கு. அப்போ இந்த புயல் வாரதுக்கு முன்னே வந்து இந்த மரங்கள்லாம் வந்து நல்ல வாடு தான் நின்றது. ஒரு வாழையும் முறிஞ்சாதான் உண்டு. ஒரு சேதம் இல்லை. என்ன
இப்போ பார்க்க போனால் முக்கால்வாசி வாழையும் இல்லையே. முழுக்காலும் சரி. இது அந்த மட்டமும் சரிங்க உங்க பாருங்க, அந்த மட்டத்தை பாருங்க, அந்த மட்டத்தை அஞ்சு வரும் அங்கே அந்த மட்டம், அங்கே அதில் நடக்கிற மட்டங்கள் மட்டத்தையும் பிரட்டி போடுது. அப்படியே அடியோட எப்படி போச்சு. ஓ இதை நீங்கள் திருச்சி கண்டா ஒரு வரையும் செல்லும் வாழை குலை வர. இந்த வாழையும் குலை வரா, செய் வராது குலை. என்னையா இந்த வாழையும் குலை செய் வராது, மாற குலையும் முறிஞ்சு விடும். அதான் பெரும்பாலும் குலையோட நிற்கிற வாழைக்கு தான் சிக்க வந்தது. ஓ என்ன பாருங்க, குலை குலை இல்லாத வாழைக்கு இது குலை இல்லை வாழை. இதெல்லாம் வந்து குலை இல்லாமல் இருக்கிறதா. குலை இல்லாத வாழையும் முறிஞ்சு போடுது. ஒரு வாழையில் ஒரு அடியில் 2 மட்டம் வாழையும் முறிஞ்சிருக்கு. குலை வாழையும் பக்கத்து வாழை அடியோட பேத்துடுது. ரைட், ஓகே ஓகே. என்ன மாதிரி வந்து உங்களுக்கு இப்போ இதோ நடந்துச்சு அது காலம் அப்படியே இதோ தான் நடந்தது எங்களுக்கு. இந்த முங்கலை பொலி தானங்கோ. ஓ அப்படி இந்த மூளை குத்தா வந்து அது ஒரு 5-6 வாழை தவறுனது. அதானே அங்கேருந்து அப்படியே அந்த காற்று அடிக்கல வெள்ளம் அடிக்கல பொடிக்கான் காலை. ஓ அது சில பேருக்கு முறிக்கல, முறிக்கல. சும்மா 2 வாழை 3 வாழை முறிச்சிருக்கு. சில பேருக்கு ஒரு 25-30 வாழை அப்படி. சில பேருக்கு தான். இப்போ எனக்கு தான் இருக்கா சிறுபடிக்காக கூட ஒன்று எனக்கு தான். உங்களுக்கு தான் சேதம் கூட. நீங்கள் சுற்றி பேர பார்த்து அதான் நான் அங்கேருந்து வேலைக்கே பார்த்து நாங்கள் ஒரு சில இடங்களில் வந்து குறையாக தான் கிடக்குது. முறிக்க சில பேருக்கு முறிக்கவே இல்லை. இந்த வாழையெல்லாம் குறை செய்ய வராது. நீ வார மட்டும் தான் பெறணும். ரைட்டு ரைட்டு ரைட். அப்படி அப்படியே அடியோட பிரடி எடுக்க வேண்டியான். பிரடி எடுக்க வேண்டியான் எடுத்து போட்டு இனிமேல் அடியோட வட்டி குட்டி வேற விட்டு குட்டியை பார்க்கணும். நாங்கள் வாழையை வட்டி விழுத்துவோம். வட்டி விழுத்தோம். நான் அப்படி வந்து என்ன காற்றுக்கு அடிவட்ட போய் இந்த சடைகிறது தானே வாழை. சடைகிறன்னு சொல்லி குலை வராது. அப்போ வந்து வட்டி விழுத்துவோம் நாங்கள். ரைட் ரைட் ஓகே. அப்போ இதெல்லாம் வந்து துப்புராதுனால் அதுக்கே இவ்வளோ நான் பிடிக்க மாதிரி. இப்போ நான் ஒரு 5-6 நாளாக செய்கிறேன். பேர் பாருங்க உங்களெல்லாம் செய்திருக்கிறேன். 5-6 நாளாகவே நீங்கள் செஞ்சு இன்னும் என்ன கிளீனாக இல்லை. கூழுக்கா கட்டாது. வாங்க அப்படி பாப்பா அப்படியே கூழுக்கா கட்டாதங்கோ. அப்போ நான் செய்கிறேன். இனி அவங்கள பிடிச்சி வேற பிடிச்சால் தாக்குறதுக்கு அவங்களுக்கு 1000 கண்டுக்கு 15,000 ரூபா. 1000 கண்டுக்கு 15,000 ரூபா. ஓ அப்படி. ஓ அதுக்கு புதைக்குது பாருங்க சரக்கு. 1000 கண்டுக்கு 15,000 ரூபா. நாலு கூலி 3,000 ரூபா. இங்கே 3,000 வேணா 2 மணிக்கு போகணும். கடவுள் இங்கே வரும். அப்படி அடியோடலாம் அப்படி உங்கள் அதில் பாருங்க 2 மண்டபம் விழுந்து கிடக்கு. ஓ இந்த 2 வரண்ணா 2 இங்கே குட்டியும் விழுந்து போச்சு, 2 மண்டபம் விழுந்து போச்சு. ஓ வேணா பாருங்க இதில் மட்டம் 2 கிடக்கு. அந்த குட்டி செய்ய வராது. எனக்கு கீழ் குட்டி தான் வரும். அதாண்ணா இந்த கீழ் குடி எடுத்து தான் செய்யும். இது ஓ பாருங்க வாழை முறிஞ்சு, அந்த வாழை முறிஞ்சு போச்சு, இதுவும் முறிஞ்சு போச்சு, அந்த குட்டியும் முறிஞ்சு போச்சு. சரி அந்த கீழ் குட்டி இருக்கல்லோ. சின்ன சின்ன குட்டியே. ஓ அதுதான் நீ வேற போகணும். அந்த வாரம்னா ஒரு 10 கூட செல்லும். 8 மாதம் செல்லும். 8 மாதம் செல்லும். 2 மாதம் குலை போட்ட அப்புறம் 2 மாதம் போகணும். அதான் அப்போ 8 மாதம் போகணும் வாழை வந்து குலை போட. அப்போ இதெல்லாம் திருப்பி நாங்கள் இனியெல்லாம் வட்டி கிளியர் பண்ணி அந்த வாழையை பாருங்க சரிஞ்சு வச்சு அதுவும் கூட வராது. நீ வந்தாலும் முறிஞ்சு விழுந்து போகும் இந்த வாழை. அந்த இதா. ஓ அங்கே மேலே இலை வட்டி கிடக்குண்ணா. ஓ இலை வட்டிருக்கேண்ணா. ஓ இலை வட்டுறேன் நான் பாரதுக்காண்டியோ. அங்கே சரிஞ்சு வச்சுன்னா போட்டு நான் அது செய்ய வராது. அதாண்ணா ஒன்றுமே செய்யலாது. எல்லாம் அப்படியோ பாப்போம் முறிஞ்ச எல்லாம் முறிஞ்சே கிடக்கு. மற்றது வேரோட பேர்ந்தே கிடக்கு. ஓ இந்த வாழைக்குள்ளையே பார்ப்போம்ல சிலதையா இந்த வாழை அப்படியே சரிஞ்சிருந்தாலும் குலை வந்து என்ன சொல்கிறது சேதம் சிலது வரான்னு சொல்கிறவே இல்லை. இப்போ அது வந்து இது செய்ய வராது. ஓ இந்த அடியோட பேர்ந்திருந்தால் அந்த குலை கொஞ்சம் முத்து அரை முத்தல் வரும். முத்து வேணா. ஓ அப்படியோ இல்லாடி இப்படியே சரி வேணா. அப்படி அது இப்படியே உடனே காஞ்சி போகும். அதான் அது எடுத்து போட்டுங்க. இது என்ன கதலியா? அது இது கதலி. கதலி ஏன்னா இது சும்மா அப்படியே மூடி இருக்கு போல. அப்படி சும்மா மூட வெயில் பட்டால் விரும்பி இந்த கண்டை பிடிக்கும். கண்டை பிடிச்சி போட நான் அப்படி இது கொண்டு போனால் 100 ரூபாய் தான் கொடுக்கலாம். இப்படியே குழியோட 100 ரூபா. ஓ நான் 2 கூட கொடுத்தான் 3 கிலோ 300 ரூபா. அதுப்போ கொண்டு வந்தால் பழங்கா பழத்து கூட பாருங்க. அதெல்லாம் விற்கலாது. பழத்துருக்கு எந்த அதெல்லாம் விற்கலாது. அதாண்ணா பழுத்தால் வாங்காங்கள். காயாக இருக்கணும். காயாக இருக்கணும். பழுத்தால் 50 ரூபா. இப்படி காயக்குழியோண்டா 100 ரூபா. நல்ல காயண்டா 20 ரூபா 25 ரூபா. அப்படி போமே. அதான் மார்க்கெட் வந்து நீங்களுங்க நீர்வேலி சந்தைக்கு வருது. ரைட்டு ஓகே. கஷ்டம் தானே. இனி வந்து மறுபடியும் வச்சு எல்லாம் உண்டாக்கி எல்லாம் கிளியர் பண்ணி நான் அழிக்க கொண்டு பார்த்தா பேருந்தும் சரி கிடக்கட்டும் ரெண்டு போட்டு விட்டு அந்த குட்டிகளை பார்ப்பேன் போட்டு திருப்பி போடணும் கொஞ்சம் குட்டி. அதான் போட்டாலும் அதுக்கு முடியும் 50,000 வேணும். குட்டிகள் போட்டு தாட்டு கஞ்சல் தாட்டு. அதாண்ணா இது எல்லாமே ஒரு நாள் நடந்தது. இவ்வளோ ஒரு நாளில் இந்த மலைக்கு வந்த விஷயம் இவ்வளோ. நான் இதே வண்டி விட்டேன் அப்படி இருந்தோம். இல்லையோ பாரதுக்காண்டி பாரத முத்தா குழியில் கொட்டி விட்டேன். ஓட்டி விட்டுறீங்க. நான் அப்படி இந்த வாரம் இதெல்லாம் பட்டி விட்டது. ஓ இந்த புதுப்பா இதற்குள்ளே 15 ரூபா. 15 ரூபாவா? இதற்குள்ள 15 ரூபா 20 ரூபா ஆகக்கூடாது.
என்ன சொல்கிறீங்க 1 கிலோ 20? அதுதான் இடையில இருக்கிறாங்க. இப்போ இங்கே 15-20 ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் அங்கே 40-50 ரூபாய்க்கு கொடுக்குறான். கொடுத்தால் அவன் 100 ரூபா விற்கிறான். கடையில் நாங்கள் வாங்குறது 120 ரூபா 150 ரூபா அப்படி போகுது சிலது வந்து. ஆனால் நீங்கள் 1 கிலோ 15 ரூபா கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்க. 15 தான் போனேன். 15-20 தான் நெய் தரக்குள்ள போனது. 20க்குள்ள என்ன கடவுளே உண்மையாக நிற்கிற புரோக்கர் மாதிரி நிற்கிற அவங்களும் பாட்டு விழான்னு அடிக்கிறது. அதான் இடையில நீங்கள் கொண்டே கொடுக்கலாம் உங்களுக்கு அடி வாங்குறது கூட அப்படி. அதான் பிரச்சனை வந்து அப்படி விலங்கு அப்படின்னா என்னண்டு கரெக்டாக அது எப்படி பராமரிச்சு எல்லாம் நத்தாரென்றால் 100-150 ரூபாய்க்கு போகும். அப்படி போகும். அப்படி 70 ரூபா விற்றா பரவாயில்ல எங்களுக்கு. இனி ஐயா வந்து இப்போ வாழைக்குலை வந்து விலை கூறுறது சாத்தியக்கூறு இருக்கும் எங்களை யாழ்ப்பாணத்தில் பெரும்பாலும். முறிஞ்சதால கொஞ்சம் எங்களுக்கு இப்போதைக்கு நான் நினைக்கிறேன். நான் ஒரு 5-6 மாதம் 8 மாதத்துக்கு வாழ கொண்டு மாட்டேன். நான் இந்த பொண்ணை பொறுத்தளவில் கஷ்டமா நான் மற்ற பேர் யாரும் அழியாதாக்க கொண்டு போய் நம்ம. சரி ஐயா, நான் உங்களை சந்திச்சா பிறகு நாங்கள் இப்போ என்ன மாதிரி இதை பற்றி கேட்டு பார்ப்போம்னு சொல்லி வந்து நாங்கள் என்னால் இந்த இது சம்மந்தமாக வந்து மக்கள் தெரியாது இப்போ என்ன மாதிரி வந்து இந்த வாழைக்குள்ளே வந்து இப்போ அழிஞ்சாக்களுக்கும் ஒரு காசு தான் அழியாதாக்களுக்கும் ஒரு காசு தான் கொடுப்பினோம். ஒன்றும் விலங்குலங்க அவன் வந்து அழிஞ்சு வச்சு சரி தான் சொல்லுறான். எல்லாரும் சொல்லுவாங்க. எல்லாரும் அப்படி இல்லை. சரி அது அப்படியோ இந்த பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி அடியோட அப்படியே பிறண்டு போயிருக்கு இந்த வாழை ஏன்னா அப்படியே மண்ணோட அப்படியே கிண்டி எடுத்து போடுது. இதெல்லாம் ஒன்றுமே செய்யலாம் இனி எல்லாம் தேர மாட்டோம். சரி ஐயா, மழை வந்துடுது. மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மழை வந்து தூரிக்கு வந்துருக்குது. ஏற்கனவே மழை வந்தது விட்டு இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா மழை துமைக்குது பயங்கரமா. சரி ஏன்னா அப்போ நாங்கள் இப்போ போகிறோங்க அப்படியே கொஞ்சம் மழை விட்டா போகிற வேறு இதங்களை சுற்றி காட்டலாம். அப்படியே வந்து இப்படி மழை பெய்யுது விடாது ரெயின் கோட்டை போட்டிங்கன்னா தலையில் தண்ணி படாது பெருசா. அப்படியா? ஓகே சரியா இப்போ நான் போகிறீங்களா இப்போ? ஓகே சரி நாங்கள் அப்படி சுற்றி பார்த்துட்டு அப்படியே போகிறோமா? ஓகே ரைட் போயிட்டாங்க. ஆமாம் ரைட் நன்றி. ஓகே என்னண்டு அதான் கொஞ்சம் தான் முறிஞ்சிருக்கு. இங்கெல்லாம் உங்க என்ன சேதம் கூட இருக்கேன் நாங்கள். ஓ அப்படி வெளி கூட வழியா இல்லைண்ணா இன்னும் மழை இருக்கான். அது சரி இப்போதே விடாத மழை. சரி ஏண்ணா ஓகே ஃபுல்லாக அழிச்சு போடுங்க வந்து அழிச்சு போட நான் வேறு எதுவும் வைக்கலாமா? எவ்வளோ நாளாமா நீங்கள் தொழில் செய்கிறீங்க இந்த வாழை மரம்? 45 வருஷமா செய்கிறீங்க. அப்போ எவ்வளோ அனுபவம் இருக்கும்? இதே மாதிரி அழிவு இப்படி வந்துச்சா முன்னாம்? இது இப்படி இல்லைண்ணா மட்டங்கள் இருந்தது குலாவளம் முடிஞ்சது. மட்டங்கள் டக்குன்னு வந்துடும். அப்படியோ மட்டங்கள் போடவில்லை போடணும் பிரச்சனை. அதான் அப்படியாண்ணா வேலை பாருங்க சேர்த்து பிரடி போடுது. ஆமாம் குட்டி வெங்காயம் பேட்டு வாங்கிதான் மிச்சது போடுவோம். அப்படியா? சரி ஐயா சரி போயிட்டாங்க. ஓகே ஆனால் 10 ரூபா 15 ரூபா போகுதுன்னைக்கெல்லாம் கஷ்டமாட்டாங்க. உண்மை சரி போய்ட்டான். உங்களை மலைக்கு வச்சு இந்த காயக்கூடாது. போயிட்டாங்க. ஓகே நேராக போகிறீங்களா? ரைட் ஓகே பக்கத்தில் சரி ஓகே ரைட் கொஞ்சம் தூரம் நான் உங்களுக்கு போய் காட்டுற பாருங்க. இந்த லைன் ஃபுல்லாக அப்படியே வாழை மரங்கள்லாம் இருக்குது. மழை பெய்யக்க நீங்கள் அப்படியே பார்க்கலாம். அப்படி பார்த்தீங்களா கூடில் வந்து எல்லா மரங்களும் அடியோட அப்படியே பிறண்டு இருக்குது. பார்த்தீங்களா இந்த தோட்டத்தில் அழிவு கூடவாம். நல்ல ஏன்னா அடுத்த பங்குனி சித்திரையில் வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தின விலை வந்து சரியான தொங்க விலைக்கு போகுமா. இங்கே பாருங்க இதில் ஒரு பெரிய ஒரு பழுத்த குழி ஒன்று நடக்குது. என்ன மாதிரி பார்த்தீங்களா இதெல்லாம் அப்படியே நாசமாக போச்சு. ஏண்ணா காத்தால் அவ்வளோன்னு சரியா. இது சும்மா சாம்பிள். ஆனால் இதை விட நல்ல மஞ்சள் குளரிமோ பழுத்துது கொஞ்சம். இதெல்லாம் ஒரு கிலோ 10 ரூபா அப்படி தான் போமா. 10 ரூபா 15 ரூபா அப்படி. முதல் பார்த்த கதலி இரதை
எப்படி தொங்கி கொண்டிருக்கேன்னு சொல்லி பாதி பழம் இல்லையா எல்லாம் கொந்தி போச்சு. இது கதலியண்ணா, இது கதலியோ, இது கதலி. நிசா புயல் அடிக்க கூடி இப்படி சேதம் பெரியல தெரியுமோ. நான் இதுக்குள்ள கிடக்கு எல்லாம் சரியா. இந்த வாழை மரத்துக்கு வாழை தோட்டத்துக்கு அப்படி பக்கத்தில் இங்கால வந்து பார்த்தீங்கன்னா கோவா வச்சுக்கணும் பாருங்க தான் இந்த லைனில் உங்களுக்கு பார்த்து தெரியும். இது ஃபுல்லாக அப்படியே கோவா தோட்டமா. அங்கால மிளகாய் இருக்குது. இதுக்குள்ள என்ன நாற்று போட்டு வச்சுக்கணும். நாங்கள் மெயினாக வந்து இந்த வாழை சம்மந்தமாக தான் இருக்க வந்து நாங்கள் அப்படி விரைக்க தான் இதை பார்த்து நாங்கள். அதனால் சின்ன கோவா கண்டா. ஓ இது சின்ன கோவா கண்டாம் போல இருக்கோ. அதான் அதே தான். மழை பொட்டுதா எல்லாம் வர. சரி மக்களே, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தில் சிறுப்பட்டி. ஏன்னா இந்த ஊரில் வந்து சிறுப்பட்டியில் மட்டுமல்ல இல்லை, எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தில் நிறைய இடத்துல வந்து இப்படித்தான் இந்த புயலால் வந்து என்ன மாதிரி வந்து இந்த வாழை மரங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு எடுத்து காட்டியிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. வேறு இந்த வீடியோ பற்றின கருத்தை வந்து எங்களுக்கு மறக்காமல் தெரிவிங்க. என்ன கொஞ்சம் மழை இல்லாண்டிக்கு நான் இன்னும் கொஞ்சம் வேறு இடங்களில் சுற்றி காட்டியிருப்பேன். இப்போ மழையாண்டால் வந்து ஒன்றும் சீராமல் போட்டுது. அப்போ நாங்கள் அதை முடிச்சுட்டு அடுத்த ஒரு வீடியோவில் வந்து அப்படி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.